ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பார்டர் கவாஸ்கர் கோப்பையை இழந்த இந்திய அணி அடுத்ததா ஒரு நாள் தொடரையும் இழந்திருக்காங்க. இன்னும் எஞ்சி இருக்கிறது 2 அணிகளுக்கு இடையிலான T20 தொடர் மட்டும்தான். இந்த தொடர் அக்டோபர் 29ஆம் தேதி புதன்கிழமை தொடங்க இருக்கு. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடருக்கான இந்திய அணியில முதல் பிளேயிங் 11ல இடம்பெறக்கூடியவங்க யார் யாரு அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த பிளேயிங் 11 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஆசிய கோப்பையில விளையாடின வீரர்களை கொண்ட பிளேயிங் 11 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது. இருந்தாலும் ஏற்கனவே ஆசிய கோப்பையில விளையாடின ஹர்திக் பாண்டியா இல்லாதனால அவருக்கு மாற்று வீரரா ஒரு பிளேயிங் 11 சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை தாண்டி இன்னும் ஒரு மிக முக்கியமான மாற்றம் அப்படிங்கிறதும் அணியில இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகி இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல இந்திய அணியோட ஓப்பனிங் பேர். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் துணை கேப்டனான சுப்மன் கில், இன்னொரு பக்கம் அதிரடி ஆட்டக்காரரா உருவாகிட்டு இருக்கிற அபிஷேக் சர்மா. இவங்க 2 பேரும் தான் ஓபன் பண்ணுவாங்க இந்திய அணிக்கு. இதுல அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஆசிய கோப்பை தொடர் அவருக்கு ஒரு சிறந்த தொடராக தான் அமைஞ்சிருந்தது. அதே சமயம் சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் அவருக்கு T20 அப்படிங்கிறது சர்வதேச கிரிக்கெட்ல வரும்போது இன்னும் கொஞ்சம் செட் ஆகாம தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அவர் மேல இருக்கு. ஸோ அந்த விமர்சனங்களுக்கு ஆஸ்திரேலிய மண்ணில் அவர் முற்றுப்புள்ளி வைப்பாரா அப்படிங்கிறதா இப்போதைய எதிர்பார்ப்பா இருக்கு சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும். அதற்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அந்த 3வது வீரரா களமிறங்கக்கூடியவர். இதுதான் போன தொடர்கள் எல்லாத்துலயுமே தொடர்ச்சியா மாற்றங்கள் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு முறை பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் சூரியகுமார் யாதவ் களமிறங்குவார். இன்னொரு தடவை பார்த்தோம் அப்படின்னா திலக் வர்மாவை களமிறக்கிடுவார். சில சமயம் சஞ்சு சாம்சனுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா திலக் வர்மா தான் 3வது வீரரா களமிறங்கி விளையாடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர்ல எல்லா போட்டிகளையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் இறுதி போட்டியில இந்திய அணி கோப்பையை ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கிய பங்கு வகிச்சது யாரு அப்படின்னா நிச்சயமா திலக் வர்மா தான். ஏன்னா அவரோட ஆட்டம் தான் இந்திய அணி அந்த கப்பை ஜெயிக்கிறதுக்கு காரணமா அமைஞ்சிருந்தது. அதனால அவர் பிளேயிங் 11ல இடம்பெறது மட்டும் இல்லாம 3வது வீரரா களமிறங்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகி இருக்கு. அடுத்ததா 4வது வீரர் அப்படின்னு வரும்போது நிச்சயமா கேப்டன் சூரியகுமார் யாதவ் தான் அந்த இடத்துல களமிறங்க போறாரு. இவருமே ஆசிய கோப்பையில ஒரு போட்டியில நல்லா விளையாடுவாரு, ஒரு போட்டியில பெருசா விளையாட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இதை பத்தி செய்தியாளர் சந்திப்புல சூரியகுமார் யாதவ் கிட்ட கேள்வி எழுப்பப்படும் போது அவர் சொன்ன ஒரே ஒரு பதில், என்னோட பேட்டிங்கை பத்தி யாரும் கவலைப்படாதீங்க, சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் செய்யுது, ஆனால் அது எல்லாத்தையுமே நானும் சரி செஞ்சுட்டு தான் இருக்கேன், அதனால கண்டிப்பாக இந்த தொடரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. அடுத்ததா 5வது வீரர் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான சஞ்சு சாம்சன் தான் களமிறங்க போறாரு. ஆசிய கோப்பையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான போட்டிகளில் அவருக்கு இந்தியாவில் பிளேயிங் 11ல இருந்தால் கூட விளையாடுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைந்த அளவில் தான் கிடைச்சது. ஆனால் இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடர் அப்படிங்கும்போது நிச்சயமாக அவருக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதை சஞ்சு சாம்சன் எந்த அளவுக்கு சிறப்பாக பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் ஒரு ப்ரெஷரும் அவர் மேலே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப் பண்ட் காயத்திலிருந்து குணமடைஞ்சிருக்காரு. அவர் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக நடக்க போற, அதாவது தென்னாப்பிரிக்கா ஏ அணி கூட இந்தியா ஏ அணி விளையாடக்கூடிய ஒரு போட்டியில பங்கேற்க போறாரு அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த போட்டி அப்படிங்கிறது அக்டோபர் 30ஆம் தேதி தொடங்க இருக்கு. ஸோ இந்த போட்டியில ரிஷப் பண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவர் தன்னோட ஃபிட்னஸை ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் அடுத்ததா இந்திய அணிக்குள்ள என்ட்ரி கொடுத்துருவாரு. அவர் உள்ள வந்துட்டாரு அப்படின்னா சஞ்சு சாம்சனோட இடம் ஒரு கேள்விக்குறியா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் இந்த ஆஸ்திரேலியா தொடர் அப்படிங்கிறது சஞ்சு சாம்சனுக்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த தொடரா பார்க்கப்படுது. அதற்கு அடுத்ததா 6வது வீரர் அப்படின்னு வரும்போது இங்கிருந்து ஆல்ரவுண்டர்களோட ரோல் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடும். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு, அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் இருக்காரு, அதுக்கப்புறம் சிவம் துபே, ரிங்கு சிங், நிதிஷ்குமார் ரெட்டி அப்படின்னு 5 பேர் இருக்காங்க. ஆனால் இவங்களில் இருந்து இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் 3ல இருந்து 4 பேரை தேர்வு செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமா அக்ஷர் பட்டேலுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா களமிறங்கிட்டு இருந்தாரு. அவர் காயம் காரணமாக இந்த தொடரில் இடம்பெறாதனால அவரோட ரோலை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு தகுதியான ஒரு ஆளாக அக்ஷர் பட்டேல் இருப்பாரு. அப்படிங்கிறனால அவரை 6வது வீரராக களமிறக்கிறதுக்கு பிசிசிஐ திட்டமிட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதற்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சிவம் துபே, இவருமே ஆசிய கோப்பையில ஒரு மிக முக்கிய பங்களிப்பை இந்திய அணிக்கு கொடுத்திருந்தாரு. அதனால தான் இவருக்கு அடுத்தடுத்து T20 போட்டிகளில் வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் வழங்கப்படுது. அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த தொடர் சிவம் துபேக்குமே ரொம்பவே முக்கியமான ஒரு தொடராக தான் இருக்க போகுது. அதனால அவர் பிளேயிங் 11ல இடம்பெறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அவர் தன்னோட பெர்ஃபார்மன்ஸை காட்ட வேண்டியதுக்கான ப்ரெஷரும் அவருக்கும் இருக்கு. இதற்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ரிங்கு சிங்
சிங், நிதிஷ்குமார் ரெட்டி இவங்கெல்லாம் இருக்காங்க. வாஷிங்டன் சுந்தருக்கு பிளேயிங் 11ல வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா ரொம்பவே கம்மியான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கு. ஏன்னா இதற்கு முன்னாடி ஆசிய கோப்பையிலையும் அவருக்கு வந்து வாய்ப்புகள் வழங்கப்படலை. ஹர்திக் பாண்டியாவோட ரிப்ளேஸ்மெண்ட்டாக நிதிஷ்குமார் ரெட்டியை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிறனால அவர் தான் வந்துட்டு அந்த ஆல்ரவுண்டரில் 8வது இடத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய நபராக இருப்பார். அதே சமயம் வந்து ரிங்கு சிங் ஆசிய கோப்பையோட இறுதிப் போட்டியில் இறங்கி விளையாடினார். ஆனால் அவர் வந்து கடைசி அந்த வின்னிங் ரன் மட்டும்தான் இந்திய அணிக்கு எடுத்து கொடுத்தாரு. இன்னும் அவருக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது பிளேயிங் 11ல வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. ஒருவேளை நிதிஷ்குமார் ரெட்டிலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிற சூழலில் வேணால் அடுத்தடுத்த போட்டிகளில் ரிங்கு சிங்குக்கான கதவுகள் திறக்கப்படலாம். இதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 9வது இடம், இது நட்சத்திர வீரரான ஜஸ்பிரீத் பும்ராவோட இடமா அமைய போகுது. பும்ரா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் இந்திய அணியில் இடம்பெறல. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ரெஸ்ட்டை முடிச்சுட்டு அவர் வந்து இந்திய அணிக்குள்ளே மறுபடியும் வரப்போறாரு அப்படிங்கிறது வந்து இந்திய அணிக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயமா பார்க்கப்படுது. அதனால 9வது இடம் பும்ராவோட இடமா இருக்கும். அடுத்தது இந்த 10, 11வது இடத்துக்கு தான் வந்துட்டு நிறைய போட்டிகள் இருக்கு. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 பந்து வீச்சாளர்கள் வந்து இந்தியாவோட அந்த 15 பேர் கொண்ட பட்டியலில் இடம் பிடிச்சிருந்தாங்க. இதுல பும்ரா நிச்சயமா பிளேயிங் 11ல இருப்பாரு. அப்படிங்கும்போது மீதி 4 பேர் இருக்காங்க. ஆனால் இருக்கக்கூடிய இடங்களும் வந்து 2 இடங்கள் தான். இதை வந்து அப்படியே ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணி பார்த்தோம்னா அதுல 2 வேகப்பந்து வீச்சாளர்கள் இருக்காங்க, அதுக்கப்புறம் 2 சுழற்பந்து வீச்சாளர்கள் இருக்காங்க. வேகப்பந்து வீச்சாளர்கள் பட்டியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் ஹர்ஷ்தீப் சிங், இன்னொரு பக்கம் ஹர்ஷித் ராணா, இவங்க 2 பேர் இருக்காங்க. சுழற்பந்து வீச்சாளர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்தி இருக்காரு, குல்தீப் யாதவ் இருக்காங்க. குல்தீப் யாதவுக்கு வந்து இந்திய அணியில வாய்ப்பு வழங்கப்படலை அப்படின்னு தொடர்ச்சியா ஒரு புகார் இருந்தது. ஆனா மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் அவர் வந்து விளையாடினாரு, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு இந்திய அணிக்காக. ஸோ அதனால அவருக்கு தொடர்ச்சியா வாய்ப்புகள் கொடுக்கப்படணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை எழுந்துகிட்டே இருக்கு. இதுக்காக தான் வந்து குல்தீப் யாதவை நாங்கள் யூஸ் பண்ண சொல்றோம். ஏன்னா அவர் வந்தா விக்கெட் கிடைக்கும் இந்திய அணிக்கு அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா T20 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் குல்தீப்பா வருண் சக்கரவர்த்தியா அப்படின்னு வரும்போது இந்திய அணியோட தேர்வு அப்படிங்கிறது பெரும்பாலும் வருண் சக்கரவர்த்தி பக்கம் போறதுக்காக தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால பிளேயிங் 11லையும் வந்து இவர் தான் இடம்பெறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு. இதற்கு அப்புறமா வந்து வேகப்பந்து வீச்சாளர்கள் அப்படின்னு வரும்போது ஒரு பக்கம் வந்து T20யோட தலை சிறந்த பந்து வீச்சாளர்கள் ஒருவராக திகழக்கூடிய ஹர்ஷ்தீப் சிங், இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு முக்கியமான கட்டங்கள் எல்லாம் இந்திய அணிக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு இளம் நட்சத்திர வீரரா மாறிக்கிட்டு வராரு ஹர்ஷித் ராணா. ஹர்ஷித் ராணாவை ஒரு 3 ஃபார்மேட்டுக்கான பிளேயரா மாற்றணும் அப்படிங்கிறதுல இந்திய அணி குறிப்பா கௌதம் கம்பீர் வந்துட்டு ரொம்பவே வந்து திட்டவட்டமா இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் வந்து தொடர்ச்சியா இந்திய அணி விளையாடக்கூடிய எல்லா போட்டிகள்லையும் அவருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுட்டே வருது. ஸோ இப்போ இவங்க 2 பேர்ல யாரை சூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா அமைய போகுது. ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங்கை வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ப்ராப்பரா. அவருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கும்போது அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்னு ஆசிய கோப்பையில் ஒரு போட்டியில் மட்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டப்பவே வந்து சொல்லப்படுது. ஏன்னா பும்ரா அந்த போட்டியில் விளையாடாதப்ப ஹர்ஷ்தீப் சிங் விளையாடி நல்லா தான் விக்கெட் எடுக்கிறாரு, இவரை ஏன் வந்து நீங்க பெஞ்ச் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்தது. ஆனா ஹர்ஷித் ராணாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆஸ்திரேலியா சீரீஸ்ல வந்து ODI விளையாடி இருக்காரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுவும் குறிப்பாக அந்த கடைசி ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியை இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கு அவரோட பங்களிப்பும் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஏன்னா அவர் ஒரு 4 விக்கெட்டை எடுத்திருந்தாங்க. ஸோ அவருக்கு வந்து T20 அணியில் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் வந்து பெரும்பாலானவர்களோட தேர்வாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ்தீப்பா ஹர்ஷித் ராணாவா அப்படின்னு வரும்போது ஹர்ஷித் ராணாக்கு தான் வந்து சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதனால அவர் தான் வந்து இந்த முதல் போட்டியை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் 11ல் இடம்பெறுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் ஒருவேளை ஹர்ஷித் ராணா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, ஒரு 2 போட்டி அவருக்கு வாய்ப்பு கொடுத்தும் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை, இல்லை பும்ராவுக்கு வந்து ஏதாவது ஒரு போட்டியில் ஓய்வு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உருவாச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து ஒரு மாற்று வீரராக ஹர்ஷ்தீப் சிங் வந்து பிளேயிங் 11ல் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் இப்படின்னு பார்க்கும்போது ஃபீல்டிங் மட்டும்தான் வந்து ஒரு நாள் கிரிக்கெட் தொடரில் வந்து கொஞ்சம் சொதப்பி இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால இது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிட்டு T20 தொடரில் இந்திய அணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போ வந்து அதிக அளவில் ரசிகர்கள்கிட்ட இருக்குது.